சிக்கப்போகும் பசில் ராஜபக்ஷ அனுரவின் ரகசிய ஆட்டம். ராஜபக்ஷகளின் சகாவிற்கு பதிலடி கொடுத்த திசைகாட்டியின் எம்பி. வெளிநாடுகளுக்கு விற்க போகும் கடல் வளம், கடற்தொழில் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு. நீக்கப்படும் மகிந்தவின் பெயர், அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஒன்றிணையும் ரணில் சஜித் கூட்டணி, அனுர அரசுக்கு ஏற்பட போகும் சிக்கல் நிலை. இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு, வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி. சுமந்திரன் சாணக்கியன் தொடர்பில் கனிமொழிக்கு புலம்பெயர் தமிழ் சமூகம் விசேட கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் ரகசியமான முறையில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள், அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள், சேமிப்புகள் மற்றும் வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் ஒரு கட்டமாக பசில் ராஜபக்ஷவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயல்பட்ட வர்த்தக துறையினர், முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் அண்மை காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் சட்டமாதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே எந்தொரு விசாரணைக்காகவும் இலங்கைக்கு தான் வரப்போவதில்லை என்று பசில் ராஜபக்ஷ தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200% மற்றும் 300% வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திர திறனை அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் வரி நீங்களாக 15 முதல் 20% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷகளின் அரசாங்கத்தில் இரும்பு கரம் கொண்டு ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்ட போது அந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தராக இருந்த டலஸ் அழகபெரும ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவதை காட்டிலும் முரண்பாடானது வேறெதுவும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகபெரும வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் தாமும் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஊடக அமைச்சர் டலஸ் அழகபெரும நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தற்போதைய அரசாங்கம் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த செப்டம்பர் 23 முதல் 107 நாட்களில் ஊடகங்கள் குறித்து அரசாங்கம் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டலஸ் அழகபெருமவின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். குறித்த அறிக்கையில் ஊடக சுதந்திரம் பற்றி டலஸ் அழகபெரும எழுப்பியுள்ள கவலை எந்தளவிற்கு நேர்மையானது என ஆராய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷகளின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளை வெளிக்கொணர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு நேர்ந்த விபரீதங்களை அனைவரும் நன்கறிவர். டலஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் அவரது தலைவர்கள் செயல்பட்ட விதம் கண்முன்னே வந்து செல்கின்றது. ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் பழிவாங்கப்பட்டமை மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் ஏனையவர்களை விடவும் எமக்கு சிறந்த புரிந்துணர்வு உள்ளது. எனவே இதுபோன்ற செயல்பாடுகள் மீண்டும் ஏற்படாதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை இவ்வாறானதொரு செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பின்னிற்கப் போவதில்லை எனவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூட்டிணைந்து செயல்படுவதற்காக சாதகமான சமிக்ஞைகளை வெளியிட்டுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் தமக்குள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டிணைந்து செயல்படுவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் இரு கட்சிகளின் தலைவர்களின் ஒத்துழைப்புகள் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. ஆகவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கை வெகுவாக உள்ளது. அதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பதவி நிலைகளை தாண்டி இருதரப்பினரும் இணைந்து கொள்ளும் பட்சத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும் என்ற புரிதல் இருதரப்பினரும் நன்றாகவே உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வளத்தை விற்கப் போகின்றார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமாசத்தின் உபத்தலைவர் பர்ணகுல சிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய கடற்தொழில் அமைச்சர் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச வேண்டும் என்றுள்ளார். இதுவரை எந்த அமைச்சரும் பேசியதில்லை. இது எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை வரவழைத்து கடலை கூறு போட்டு விற்கப் போகின்றார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பில் எமது கடற்தொழில் அமைப்புகள் மௌனமாக உள்ளது பேராபத்தானது. அமைச்சரின் குறித்த விடயம் பற்றி பேச வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒன்றை தொடங்கியுள்ளீர்கள். இதில் என்ன நடக்கின்றது? எமது நாட்டில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நிரூபியுங்கள். இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா. அதை விடுத்து சுற்று நிரூபங்களை விடுவது மட்டுமே நடைமுறையில் கொண்டு வருவதில்லை. சட்டத்தையும் சுற்று நிரூபங்களையும் நடைமுறைப்படுத்துங்கள். எல்லாம் கிளீன் ஆகும். வெளிமாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு உள்ளூரில் அனுமதியை வழங்குவதால் கஞ்சா கடத்தல் உட்பட போர்க்காலத்தில் கடலில் தாண்டு போயுள்ள கடற்படையினர் மற்றும் விடுதலை புலிகளின் கப்பல்கள் படகுகளின் பாகங்களை திருடிச் செல்ல வழி திறந்து விடப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களால் கடல் வளம் அளிக்கப்படுகின்றது, நாசம் செய்யப்படுகின்றது. இதை கிளீன் செய்யுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2025 தொடக்கம் 2027 ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் 50 குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் மிக விரைவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுர அரசு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளதுடன் பெருமளவிலான பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் எனவும், இதற்கு எந்தொரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பது மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்த சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடாத்துவதற்கு எந்த முதலீட்டாளரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் அந்த பெயரை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
திமுக தலைவர் கனிமொழி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் உள்ளிட்ட தரப்பை சந்தித்ததை காட்டும் புகைப்படம் தொடர்பில் ஏமாற்றத்தை அடைந்துள்ளதாக புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர் சமூகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய பிரதிநிதியாக கனிமொழியின் நடவடிக்கைகள் சுதந்திரம் மற்றும் சுயராஜ்யத்திற்கான தமிழர் அபிலாஷிகளுக்கு எதிராக தொடர்ந்தும் செயல்பட்ட தனிநபர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் குரலையும் உணர்வுகளையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றது என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.